ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைபத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஸ்பானிஷ் ஆம்லேட் தாங்க பண்ண போறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்துல டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பானிஷ் ஆம்லேட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதை ஃபர்ஸ்டே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா சீவிக்கலாங்க. இப்போ தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்க 4ஆ கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைசஸா தின் பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட் நான் 2 ஆனியனை நல்லா ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆனியனுமே ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த ஆனியனையுமே இதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட் இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். ஃபைனலா இது கூடவே சால்ட் சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடுமே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நல்ல மிதமான தீயில நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா போதும். ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்தாலே சரியா இருக்குங்க. உருளைக்கிழங்கு சீக்கிரமா வெந்துடும், தண்ணி எதுவும் நீங்க ஊத்த வேண்டியதில்லை. இப்போ இது கரெக்டா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா அந்த ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இது கூட வதக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துக்கலாங்க. ஃபைனலா இது கூடவே கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ முட்டை உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. நெக்ஸ்ட் 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு முட்டை இது எல்லாத்தையுமே நல்லா இதுல ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டு எல்லா சைடுமே நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மிதமான தீயில நல்லா ஒரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி போட முடியாது. ஒரு பிளேட்டை மேலே வச்சு அப்படியே அந்த பேனை அப்படியே தலை குப்புற கவுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை அப்படியே அந்த எக்கை இறக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே நம்ம அந்த பிளேட்டை வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்க வேண்டியதாங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி ஆயிட்டு வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு சூப்பரான ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்பானிஷ் ஆம்லேட் செம்மையா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிருக்கோம். இதை அப்படியே இந்த பீஸா கட் பண்ற மாதிரி கட் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு செம்மையான ரெசிபி இது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.